பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ஒரு அழகான வசனத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மற்றும் ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? சங்கீதம் 19 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமா இருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமா இருக்கிறது. இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்கள் கேட்டு நோட்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலை. தொடர்ந்து உங்களுக்கு பிரியமான அந்த பைபிள் ஸ்டடியை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, வியூ பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 19:7 முக்கியமாக மனப்பாட வசனமாக எடுத்து இன்றைக்கி மனப்பாடம் பண்ணிக்கங்க. அடுத்தபடியாக ஒரு சின்ன கொஸ்டின். தேவன் 4 ஆறுகளை ஏதேன் தோட்டத்திலிருந்து தண்ணீர் பாயும்படி 4 ஆறுகள், அது என்னங்கிறத குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த பைபிள் ஸ்டடியோட எண்டு செஷனில் நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்னைக்கு ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 25 வரை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 25 வரை. இது ஒரு குயிக் ரிவ்யூ தான். இது என்னங்கிறத பாயிண்டாக சொல்லிடுறேன். இதற்கப்புறமா நீங்கள் பைபிளை படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். நீங்கள் குயிக்காக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். இந்த அதிகாரத்தில் இந்த பாயிண்ட் தான் இருக்குது, இந்த பாயிண்ட்டை நம்ம படிச்சுக்குவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் குயிக்காக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நேற்று வரைக்கும் நம்ம ஒரு 5 பாயிண்ட் நம்ம படிச்சிருந்தோம். அதை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 6வது பாயிண்ட்டு, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாருக்கு? ஆதாமுக்கு. நான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை தருவார் என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தத்தை ஆதாமுக்கு நிறைவேற்றினார், நமக்கு நிறைவேற்றுவார். ஆமென். 7வது பாயிண்ட், மிருகங்கள் பறவைகள் இவற்றை மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுகிறான் என்று பார்ப்போம் என்று அழைத்து வந்தார். நிச்சயமாகவே கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்களேன், மிருகங்கள் பறவைகளுக்கு கூட பேர் வைக்கிறதுக்கு ஆதாம் ஆண்டவர் எவ்வளோ நேசித்து ஆதாம் கையில் கொண்டு வந்து கொடுக்குறார் பாருங்களேன். ஆமென். 8வது பாயிண்ட், விலா எலும்பினால் மனுஷை, ஆதாமுடைய விலா எலும்பினால் மனுஷியை உண்டாக்கினார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விலா எலும்பை எடுத்து மனுஷியை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஆதாம் ஒரு கவிதை சொல்றார் பாருங்க. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்று ஆதாம் சொல்லுகிறார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆமென். மனுஷியோடு இசைந்திருப்பான். அதாவது புருஷன் மனைவி இசைந்திருப்பாங்க, புருஷன் மனைவி இசைந்திருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். இந்த 9 பாயிண்ட்டும் இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே மொத்தம் 9 பாயிண்ட்டும் நீங்கள் நோட் பண்ணி போய் நம்புகிறேன். இந்த பாயிண்ட் தான். இதை நீங்கள் குயிக்காக பார்த்துட்டிங்கன்னா இதில் என்னென்ன பாயிண்ட் இருக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதற்கான பதில்: 1ஆம் ஆற்றுக்கு பைசோன், 2ஆம் ஆற்றுக்கு கீகோன், 3ஆம் ஆற்றுக்கு இதெக்கேல், 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து. நோட் பண்ணிக்கங்க. தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்கள் நிலைத்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை நிற்கிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே. ஆதாமுக்கு ஒரு ஏவாளை ஏற்ற துணையை கொடுத்தீர் ஆண்டவரே. இன்னும் ஏற்ற துணை இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே அப்பா, சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன்.
கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவீராகப்பா. தகப்பனே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன வாக்குத்தந்த கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுங்க. அநேகருக்கு இந்த வார்த்தையை நிறைவேற்றுங்கப்பா. உண்மையே சார்ந்து இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு காரியம் நடக்கட்டும் தகப்பனே. திருமண காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. திருமணமாகாத பிள்ளைகள் திருமணத்துக்கென்று ஆண்டவரே ரெடியாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை கொடுப்பீராக. ஆண்டவரே தகப்பனே, புருஷன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொன்னீரப்பா. தகப்பனே ஆண்டவரே, பிரிவினைகளின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே துரத்துகிறோம். கர்த்தாவே அப்பா, புருஷன் மனைவியும் இசைந்து குடும்பத்தை நடத்த உதவி செய்க. அதற்கு தடையாயிருக்கிற காரியங்களை இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுவீராகப்பா. உடைய நாமத்துக்கே மகிமையான சாட்சியை வாழட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.